பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாரின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. பெண்கள் ஞாயிறு சிறப்பு ஆராதனையில் கூடி வந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கடவுளை நாம் தொழுவோம். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படும் பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை படைத்தவரும் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துபவருமாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளவும், உமது நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் நீ தந்த இந்த பரிசுத்த நாளுக்காக உம்மை போற்றுகிறோம். ஆராதனையில் பங்கு பெறும் ஒவ்வொருவரும் புத்தியுள்ள சிற்பாசாரியாய் குடும்பத்தையும் திருச்சபையும் கட்டி எழுப்ப தூய ஆவியானவரின் அருளால் நிரப்பும். பெண்கள் ஞாயிறாகிய இந்த நல்ல நாளிலும் திருச்சபையின் நல்வாழ்விலும் சமூகத்தின் நல்மாற்றத்திலும் ஒவ்வொரு பெண்களும் பெண் குழந்தைகளும் அர்ப்பணிப்போடு செயலாற்ற பலப்படுத்தும். இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தருக்கு மகிமையாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அமைய அருள் தாரும். இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனை பாடலிலே 420வது பாடலை பாடுவோம். வா வா நேசா என்கிற பாடல். சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே மாவானே சாமல சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே தேவாமிர்தமாம் ஜீவனை கண்டிட சாவாமிர்தமாம்
ஜீவாமிர்தமாம் ஜீவனை கண்டிட சாவா மிருதமாம் சாமியை அண்டிட ஆவானே சாமலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே ஜீவ போஜனம் ஜீவநீரதும் தினமும் சுரந்திடவே தினமும் பார்த்திட தினமும் கேட்டிட சிந்தை வரும் திடமே பாவமனைத்தையும் பாடுடன் அளித்திடுமோவா மகிழ்ச்சியை உளமதில் அளித்திடும் பாவமனைத்தையும் பாடுடன் அளித்திடும் ஓவா மகிழ்ச்சியை உளமதில் அளித்திடும் ஆவானே சாமல சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே இயேசு நாமமதெங்கெங்கும் உலகுமோ இன்பமழை திடுதே இனிய மறையது திடமே தேடிடில் இருதயம் விழித்திடுதே பேசிடும் பெயெல்லாம் பெயர்ந்திட ஓடிடும் வீசிடும் ஒளியது வீருடன் நீட்டிடும் பேசிடும் பெயெல்லாம் பெயர்ந்திட ஓடிடும் வீசிடும் ஒளியது வீருடன் நீட்டிடும் ஆவானே சாமலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே ஆவானே சாமலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். இந்த நாளுக்கான திருமறை பகுதி 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 18 முதல் 26 முடிய. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினான். தன் புருஷனாகிய லாபானுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு எதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகன் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே,
நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிகட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களுக்கும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு நேரிடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள் என்பதே. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக என்மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என்கிற பாடலை உற்சாகமாய் நாம் பாடுவோம். என்
குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? பெண்கள் ஞாயிறு சிறப்பு ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். பெண்களை நாட்டின் கண்கள் என்பர். வேதாகமமும் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனத்தில் குணசாலியான பெண்கள் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் என்று பதிவு செய்துள்ளது. திருமணமான பலர் இங்கு இருக்கிறீர்கள். நினைத்த மாதிரி வாழ்க்கை கிடைத்ததா என்றால் பலருடைய பதில் இல்லை என்பதுதான். பொருத்தமான ஜோடியா நீங்கள் என்றாலும் அதற்கான பதிலும் இல்லை என்பதுதான். பல குடும்பங்களில் பிரச்சனைகள். கார் பழையதானால் மாற்றலாம், வீடு பழமையாய் போனால் இடித்து புதிய வீடு கட்டிக்கொள்ளலாம். ஆனால் மறுபடியும் கட்ட முடியாத, எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாத, மாற்ற முடியாத ஒரே பந்தம் தேவன் கொடுத்த உடன்படிக்கையின் உறவான திருமண உறவுதான். குடும்பம் ஓர் அழகான தோட்டம் போன்றது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் 10 சென்ட் நிலம் தந்து நீங்கள் இதில் தோட்டம் அமைத்து கொள்ளுங்கள் என்றால் என்னவெல்லாம் செய்வோம்? முதலில் நிலத்தை பண்படுத்துவோம், உரமிட்டு விதைகளை விதைப்போம், செடிகள் நடுவோம். விதைகள் நன்றாய் வளர்ந்து செடிகள், கொடிகள், மரங்கள் என்று செழித்து வளர்ந்து நிற்கும்போது நாம் வேலி அடைக்கவில்லை என்றால், மதில் கட்டவில்லை என்றால் நீங்கள் பாடுபட்டதன் பலன் உங்களுக்கு கிடைக்குமா? இல்லை அல்லவா? மற்றவர்கள் வந்து தேங்காய் மாங்காயை எடுத்து செல்வார்கள். ஒரு செடிகள் இருக்குமா? இல்லை. அழகான அந்த தோட்டத்தினை நாய்கள், மாடுகள், ஆடுகள் மேயும் இடமாக மாறிவிடும். உங்கள் குடும்பம் அழகிய தோட்டமாவதும் மிருகங்கள் மேயும் காடாக மாறுவதும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 30வது 31வது வசனத்தில் சாலமன் ஞானி சொல்லுகிறார், மதீனனுடைய திராட்சை தோட்டம் எப்படி இருந்தது என்று சொல்லுகின்றார். அது முள்ளுக்காடா இருந்தது என்று பார்க்கிறோம். நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடிவினது என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அதன் கல்சுவர் இடிந்து கிடந்தது. இன்றைக்கும் மதிலிடிந்த பட்டணம் போல் உங்கள் குடும்ப வாழ்க்கை இருக்கின்றதா? நாம் செய்த சிறிய சிறிய தவறுகள், நாம் பேசிய சிறிய சொற்கள், சொற்ப மதியீனம், கவனச்சிதறல்கள் தான் காரணம். எந்த இடத்தில் நாம் தவறினோம் என்று சிந்தனை செய்து மனம் திரும்பும் பட்சத்தில் கர்த்தர் கட்டுவித்த ராகேலின் குடும்பத்தை போலவும் லேயாளின் குடும்பத்தை போலவும் நம்முடைய குடும்பத்தை செழிக்க செய்ய, தழைக்க செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. குடும்பம் வெறும் தோட்டம் மட்டுமல்ல, மகிழ்ச்சியான தோட்டமும் கூட. அந்த தோட்டத்தின் பலனை அனுபவிப்பதும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதும் தோட்டத்தின் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்பதும் நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. இன்றைக்கு 100க்கு 99.9 பேரும் அதன் பயனை அனுபவிக்கவில்லை, மகிழ்ச்சியை அனுபவிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆண்டவர் தந்த பரிசாகிய குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சியை அனுபவிக்காமல் வேதனையையும் வலிகளையும் அனுபவித்து கொண்டு நம்மை நாமே கஷ்டப்படுத்தி நம்மை நாமே காயப்படுத்தி கொள்கின்றோம். நம்முடைய குடும்பம் செழிப்பான தோட்டமாக இருக்கின்றதா, இல்லை முள்காடாக இருக்கிறதா சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். உமன் ஆர் மோர் பவர்ஃபுல். பெண்கள் வலிமையானவர்கள். ஏன் தெரியுமா? எப்படிப்பட்ட தகர்ந்த குடும்பமாக இருந்தாலும், தகரமே ஆனாலும் தங்கமாக, பொன்னாக துலங்க பண்ண பெண்களால் முடியும் என்பதில் ஐயமில்லை. சீர்குலைந்து இருக்கின்ற குடும்ப வாழ்வை சிறப்பாக மாற்ற பெண்களால் முடியும். நாற்றம் நிறைந்த வாழ்வினை, தோட்டத்தினை நறுமணம் நிறைந்த தோட்டமாக, குடும்பமாக மாற்ற பெண்களால் முடியும். குடும்பம் அழகான தோட்டமாக, இல்லை அலங்கோலமான தோட்டமா என்பதை நிர்ணயிப்பதும் பெண்களின் கையில் தான் உள்ளது. எனவேதான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்ற முதுமொழி உருவானது. ஆக்கபூர்வமான செயல்களை செய்து உங்கள் குடும்பங்களை அழகுபடுத்துங்கள் என்று வாழ்த்தி அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். வேதத்தை புரட்டும்போது ஈசாக்கு, ரெபேக்காள், எல்கானா, அன்னாள் போன்ற பொருத்தமான ஜோடிகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு பொருத்தமில்லாத ஜோடி என்றால் அது நாபால், அபிகாயில் ஜோடிதான். என்றாலும் அபிகாயில் வாழ்ந்து காட்டினாள். பெரும் பாதகத்திலிருந்து தன்னுடைய முழு குடும்பத்தையும் காப்பாற்றினாள். இந்த அபிகாயில் தான் இன்று நமது சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 32வது 33வது வசனம். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி,
உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று தாவீது அபிகாயிலை புகழ்கிறதை நாம் பார்க்கின்றோம். யார் இந்த அபிகாயில்? அபிகாயில் நாபாலின் மனைவி. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இந்த அபிகாயிலை குறித்தும் அவருடைய கணவரை குறித்தும் நமக்கு கூறுகின்றது. இந்த அபிகாயில் மகா புத்திசாலி என்று 25வது அதிகாரம் 3வது வசனம் கூறுகின்றது. மட்டுமல்ல, அபிகாயில் அழகு நிறைந்த பெண் என்றும் கூறுகின்றது. ஆனால் அதற்கு நேர் மாறாக அவருடைய கணவர் எப்படி இருந்தார் என்றால், அவரோ முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான் என்று வேதம் கூறுகின்றது. ஆம், இந்த நாபால் பேலியாளின் மனுஷனாக இருந்தான். அவனுடைய பெயரின் பொருளுக்கிணங்க அவன் பைத்தியக்காரனாக இருந்தான், ஒரு முட்டாளாக இருந்தான். மட்டுமல்ல, அபிகாயில் சமாதானம் பண்ணுகிறவளாய் இருந்தாள். ஆனால் நாபாலோ சண்டையிடுகிறவனாக இருந்தான். அவன் பெருமையுள்ளவன், கடினமான வார்த்தைகளை பேசுகின்றவன், யாரும் அவனிடத்தில் நின்று பேச முடியாது, துஷ்டத்தனமான செயல்களை செய்கின்றவன். ஏணி வைத்தாலும் எட்டாத அளவுக்கு வேறுபாடுகள் வேற்றுமைகள் நிறைந்த இந்த குடும்பத்தில் அபிகாயில் நான் இப்படிப்பட்ட கணவருக்கு மனைவியாகிவிட்டேனே என்று புலம்பவில்லை. ஆனால் மாறாக இப்படிப்பட்ட கணவனின் குடும்பத்தை, முழு குடும்பத்தையும் காப்பாற்றும் பெரும் பாதகத்திலிருந்து விலக்கி மீட்கும் ஒரு விவேகமான பெண்ணாக இந்த அபிகாயில், விடுவிக்கிற ஒரு பெண்ணாக இந்த அபிகாயில் மாறினாள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த குடும்ப வாழ்வினை அபிகாயில் ஒரு சவாலாக ஏற்றுக்கொள்கின்றாள். நாமும் நம்முடைய ஏதோ ஒரு வகையில் நமக்கு விருப்பமில்லாத துணை அமையலாம். சவாலை ஏற்றுக்கொண்டு சாதுரியமாக வாழ்வதுதான் சிறப்பு. பெரும் பாதகத்திலிருந்து, பெரிய அழிவிலிருந்து முழு குடும்பத்தையும் இந்த அபிகாயில் எப்படி தப்பித்தாள் என்பதை நாம் சுருக்கமாக சிந்திக்கலாம். முதலாவது, அபிகாயில் வேகமானவள் என்று நாம் பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் என்று நாம் பார்க்கின்றோம். அபிகாயில் தீவிரமாய் செயல்பட்டாள். எதற்காக தீவிரமாய் செயல்பட்டால், தாவீதின் வேலைக்காரர்களும் நாபாலின் வேலைக்காரர்களும் கர்மேலில் ஒன்றாய் வேலை செய்தனர். அவர்கள் வேலை செய்தபோது தாவீதின் வேலைக்காரர்கள் நாபாலின் வேலைக்காரர்களுடைய ஆடுகளை காப்பாற்றினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவர்கள் வேலை செய்தபோது தாவீதின் வேலைக்காரர்கள் அவர்களுக்கு எந்த தீங்கும் இழைக்கவில்லை. நாபாலுடைய ஒரு ஆடு கூட, ஒரு மாடு கூட காணாமல் போகவில்லை என்று வேதவசனம் கூறுகின்றது. தாவீதின் வேலைக்காரர்கள் அவர்களுடன் பட்சமாய் நடந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த கர்மேலில் நாபால் பெரிய தொழிற்துறை வைத்திருந்தான் என்று வேதம் கூறுகின்றது. அவர் ஆடுகளின் மயிர் கத்தரிக்கும் அந்த நாளிலே, மயிர் கத்தரிக்கும் நாளில் பெரிய பண்டிகை நாளாக அவர்கள் கொண்டாடுவது வழக்கம். பல உணவு பதார்த்தங்களை சமைத்து உண்பதும் வழக்கம். அதிக லாபம் கொடுக்கும் இந்த மயிர் கத்தரிக்கும் நாளை தாவீது அறிந்தவராய் தன்னுடைய 10 வேலைக்காரர்களை நாபாலினிடத்தில் நலம் விசாரிப்பதற்காக அனுப்புகின்றார். சமாதான வாழ்த்துக்களை கொடுப்பதற்காக அனுப்புகின்றார். மட்டுமல்ல, அந்த 10 பேருக்கும் உணவு அளிக்குமாறு கூட நாபாலை வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சமாதான வாழ்த்து கூற வந்த தாவீதின் வேலைக்காரர்களை பார்த்து இந்த நாபால் சீறுகிறார், சுயநலமாக செயல்படுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். பெரிய விருந்து செய்யப்படுகின்றது. ஆனால் 10 பேருக்கு உணவு கொடுப்பதற்கு அவரிடத்தில் சாப்பாடு இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அபிகாயிலுக்கு இந்த வார்த்தை தெரிய வந்தபோது தாவீது கோபம் அடைந்தவனாக நாம் 22வது வசனத்தில் பார்க்கின்றோம். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடி மட்டும் நான் உயிரோடே வைத்தால் என்று தாவீது கோபத்தில் கெர்ச்சிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த செய்தியை ஒரு வேலைக்காரன் அபிகாயிலுக்கு அறிவிக்கின்றான். அந்த செய்தியை அறிந்த மாத்திரத்தில் சற்றும் தாமதிக்காமல், சற்றும் தயங்காமல் அபிகாயில் தீவிரமாக செயல்பட்டாள் என்று 18ஆம் வசனம் நமக்கு மிக தெளிவாக கூறுகின்றது. தெளிவாக, வேகமாக முடிவை எடுத்தாள். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், தாவீதோடு இருந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் கூறுகின்றது. ஒடுக்கப்பட்டவர்கள்,
கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. இப்படிப்பட்டவர்கள் தான் தாவீதுடன் இருக்கிறார்கள் என்று அபிகாயில் அறிந்திருந்தும் தாவீதை அவள் அலட்சியம் செய்யவில்லை. தாவீதை கனத்திற்குரிய பாத்திரமாக கண்டு வேகமாக முடிவெடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பெண்களாகிய நாம் வீட்டின் கடமைகளை மிக வேகமாக செய்ய வேண்டும். இன்று பல பெண்கள் சூரியனை பார்ப்பதே 10 மணிதான். அதிகாலை என்பது அவர்களுக்கு 10 மணியாக இருக்கின்றது. ஆனால் அபிகாயில் 5 ஆடுகளை அடித்து வேகமாக சமைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு பெண்கள் திருச்சபையில் பொறுப்புகள் தரப்பட்டால் அதிலிருந்து விலகி ஓடுகிறவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பெண்கள் தைரியமாக பொறுப்புகளை எடுப்பதற்கு முன் வர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசிக்கின்றார். எள் என்றால் நாம் எண்ணெயாக வேண்டும். சிறு பிள்ளைகள் கற்பதில் வேகம் காட்ட வேண்டும். கிரிக்கெட் விளையாட பேட் பால் எடுத்துக்கிட்டு எவ்வளவு வேகமாக பிள்ளைகள் செல்லுகிறார்கள். இதே வேகத்தை டியூஷன் போகும்போதும் படிக்கும்போதும் ஆண்டவருடைய காரியங்களுக்கும் நாம் காண்பிக்க வேண்டும் என்பதில் ஆண்டவர் பிரியம் கொள்கின்றார். வாலிபர்கள் மொபைல் கேம் விளையாடுவதில், மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புவதில் மிகவும் வேகமாக செயல்படுகின்றார்கள். பைக்கில் எவ்வளவு வேகமாக செல்கின்றோம். ஆனால் அதே வேகத்தை ஜெபிப்பதிலும் வேதத்தின் வசனங்களை வாசிப்பதிலும் அந்த வேகத்தை காட்ட வேண்டும் என்பதில் ஆண்டவர் விரும்புகின்றார். தங்கள் பெரியவர்களாகிய இன்று நாம் வேலைக்கு வேகமாக செல்கின்றோம். காலை முதல் மாலை வரை வேலை செய்கின்றோம். வேகமான இந்த வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை கூட கவனிப்பதற்கு நமக்கு நேரமில்லை. எனவே பிள்ளைகள் செய்கின்ற சிறு சிறு தவறுகளை நாம் கண்டுகொள்ளாமல் பல நேரங்களில் விட்டுவிடுகின்றோம். பின்னர் வருந்துகின்றோம். சிறு தவறுகளை கூட திருத்துவதில் நாம் வேகம் காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நற்காரியங்களில் நாம் வேகம் காட்ட வேண்டும். என்னுடைய அருமையான பெற்றோரை குறித்து சொல்வதற்கு நான் ஆசிக்கின்றேன். அவர்கள் 60-70 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் தான். என்றாலும் இன்று வரைக்கும் குடும்ப ஜெபம் எங்களுடைய வீட்டில் தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். மட்டுமல்ல, அவர்கள் 2 பேரும் பலவீனப்பட்டவர்கள் தான், கடின உழைப்பாளிகள் தான். பகலெல்லாம் உழைத்து சோர்ந்து போய் வந்தாலும் கூட அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து இறைவனுடைய முகத்தை பார்ப்பதில் என்னுடைய பெற்றோர் இன்று வரைக்கும் ஜெபிப்பதில் வேகம் காட்டுகிறார்கள் என்பதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இறை மக்களாகிய உங்களுக்கும் நான் இன்று சொல்லிக்கொள்வது, நாம் கர்த்தருடைய காரியங்களில் வேகம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அபிகாயில் விவேகமானவளாக இருந்தால். தாவீதை சந்திக்க வேகமாக சென்ற அபிகாயில் வெறுங்கையாய் செல்லவில்லை. அருமையானவர்களே, அவனுடைய பெரும் கோபத்தை தணிக்க அவனுக்கு பிடித்த காரியங்களை அவள் கொண்டு செல்லுகின்றாள். வனாந்தரத்தில் பசியோடு இருக்கும் தாவீதுக்கு உணவு பதார்த்தங்களை உண்டு பண்ணுவதை நாம் பார்க்கின்றோம். 18வது வசனம் கூறுகிறது, 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி என்று நாம் பார்க்கின்றோம். மட்டுமல்ல, அவள் தாவீதினோடு பணிவோடு நடந்து கொண்டாள், விவேகமாய் நடந்து கொண்டாள் என்று பார்க்கின்றோம். 23ஆம் வசனத்தில் அவள் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து அவனை பணிந்து கொண்டாள் என்று நாம் பார்க்கின்றோம். அவள் விவேகமாய் நடந்து கொண்டாள் என்று பார்க்கின்றோம். மட்டுமல்ல, 28வது வசனத்தில் உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். அபிகாயில் எந்த தவறும் செய்யவில்லை. தவறு செய்தது நாபால் தான், தன்னுடைய கணவர் தான். ஆனால் தன்னுடைய கணவரின் பாதகத்திற்காக தான் பாதகம் செய்ததாக சொல்லி அவளை மன்னிக்குமாறு தாவீதிடம் அவர் வேண்டுதல் செய்கின்றார். இன்று நாம் மற்றவர்களுடைய குறையை ஏற்க தயாராக இருக்கின்றோமா? இல்லை, நான் இல்லை, நீதான் குற்றவாளி என்று சொல்லி மற்றவர்களை குறை கூறுகிறவர்களாக நாம் இருக்கின்றோமா? நாம் விவேகமாக நடந்து கொள்ள தேவன் விரும்புகின்றார். பிறருடைய தேவைகளை புரிந்து நடந்து கொள்வதுதான் விவேகம். பெண்களாகிய நாம் கணவருடைய தேவைகளை, பிள்ளைகளுடைய தேவைகளை புரிந்து வாழ வேண்டும். வீட்டின் தேவைகளை உணர்ந்து வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளை
செய்து குடும்பத்தை விவேகமாக கட்டி எழுப்ப வேண்டிய கடமை பெண்களுடையதாக இருக்கின்றது. நம்மை விட விவரமான அறிவில் தேறிய பிள்ளைகளுடன் விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அபிகாயில் விசுவாச கண்கள் கொண்டவளாக இருந்தாள். நாபாலின் பார்வை தாவீதை குறித்து எப்படியாக இருந்தது என்பதை 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 10வது 11வது வசனம் கூறுகின்றது. அவன் தாவீதை பார்த்து சாதாரண ஒரு மனிதனாகத்தான் அவர் தாவீதை பார்க்கின்றார். மட்டுமல்ல, தன்னுடைய எஜமானை விட்டு ஓடி போகும் வேலைக்காரர்களை கொண்ட ஒரு எஜமானாகத்தான் தாவீதை பார்க்கின்றார். ஆனால் அபிகாயில் எப்படி தாவீதை பார்த்தார் என்றால் 28 முதல் 31 வரையுள்ள வசனங்கள் சொல்லுகின்றது, ஆண்டவன் கர்த்தர் கையிலிருந்து நிலையான வீட்டை பெறப்போகிறவர் என்று சொல்லுகின்றார். கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவர் என்று சொல்லுகின்றார். தாவீதின் ஆத்துமா கர்த்தருடைய ஆதரவில் இருக்கிறதாக காண்கின்றார். இஸ்ரவேலுக்கு அதிபதியாக தாவீதை காண்கின்றார். ஒரு தொலைநோக்கு பார்வை அபிகாயிலிடம் இருந்தது. அதாவது விசுவாச கண்கள் கொண்டவளாக அபிகாயில் இருந்தால், தீர்க்க தரிசன பார்வை அவருக்குள்ளாக இருந்தது. இன்று நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளை குறித்த நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? நமக்கு மேலான பார்வை வேண்டும், நமக்கு உன்னதமான பார்வை வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் தீர்க்க தரிசிகளாக பார்க்க வேண்டும். வருங்கால எழுப்புதல் வீரர்களாக, ஆராதனை வீரர்களாக, இந்தியாவை ஆளுகிறவர்களாக, ஆளுநர்களாக, உயர்ந்த பதவியில் ஏறுகிறவர்களாக, உன்னத நிலையை அடைகிறவர்களாக நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்க வேண்டும். சாராயை சாராளாக பார்த்தது ஆண்டவருடைய விசுவாச பார்வை. அவளை ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயாக மாற்றினது. மாமிச கண்கள் மற்றவர்களுடைய பொருட்களையும் ஆடம்பர வாழ்வையும் அழகையும் பார்க்கின்றது. ஆனால் விசுவாச கண்களோ மேலானவற்றை தேடுகிறதாய், ராஜ்யத்திற்குரிய ஆசீர்வாதத்தை தேடுகிறதாய் அமைகின்றது. அன்பிற்குரியவர்களே, நாமும் இன்று விசுவாச கண்கள் கொண்டவர்களாய் வாழ வேண்டும். நான்காவதாக பார்க்கும்போது அபிகாயில் விடுதலைக்கு வித்திட்டவள் என்று நாம் பார்க்கின்றோம். வேகமாக தாவீதை சந்திக்க வந்து விவேகமாக செயல்பட்டு விசுவாச கண்களுடன் தாவீதை பார்த்த அபிகாயிலுக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? அதைத்தான் நான் தியான வசனமாக படித்தோம். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று சொல்லி தாவீது இந்த அபிகாயிலை புகழ்கின்றார். தன் குடும்பத்தாரை பேரழிவிலிருந்து மீட்டாள். தாவீதின் கைகளையும் இரத்தம் சிந்த விடாமல் தடுத்தாள். பழிவாங்கும் எண்ணத்துடன் பட்டயத்தை எடுத்து வந்த தாவீதின் கோபத்தை அபிகாயிலின் சமாதான வார்த்தைகள், பக்குவமான வார்த்தைகள் தணித்தது. அபிகாயில் பண்பட்ட வார்த்தை தாவீதின் புண்பட்ட மனதை ஆற்றியது என்று நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 10:21வது வசனத்தில் நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று வேதம் கூறுகின்றது. நீதிமொழிகள் 12:8வது வசனத்தில் பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஆனால் ஞானமுள்ள நாவோ ஔஷதம் என்று வேதம் கூறுகின்றது. நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை குத்துகிறதாய் அமைகின்றதா அல்லது காயங்களை கட்டுகிறதாய் அமைகின்றதா? கவலைகளினால் ஒடுங்கி போன இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறதாய் நம்முடைய வார்த்தைகள் அமைய வேண்டும். அருமையானவர்களே, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 24வது வசனம் கூறுகின்றது, இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்துமாக்களுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 25:11 கூறுகிறது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அநேகரை விடுவிக்கும் வார்த்தையாக இருந்தது. அநேகருடைய காயங்களை கட்டுகிற வார்த்தையாக இருந்தது. அநேகரை குணப்படுத்துகிற வார்த்தையாக இருந்தது. அபிகாயிலும் குணசாலியான ஸ்திரீயாக தன் புருஷனுக்கு கிரீடமாக இருந்தால், முரடனான கணவருக்காய் பரிந்து பேசினாள். கணவரின் பாதகத்தை சுமந்தாள். பிறரை உபசரிக்கும் நல்ல குணம் இருந்தது. பெரும் பாதகத்திற்கு தன்னுடைய முழு குடும்பத்தையும் விளக்கும் வார்த்தை அவள் வாயில் இருந்தது. சமாதானம் பண்ணுகிறவளாய், ஒப்புரவு பண்ணுகிறவளாய் இருந்தாள். புறம்பான அழகை விட உள்ளான அழகு அபிகாயிலிடத்தில் இருந்தது. நீதிமொழிகள் 31:30 கூறுகின்றது, சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அபிகாயிலின் நற்குணம் அவளுக்கு ராஜாவின் மனைவி என்கின்ற அந்தஸ்தை பின் நாட்களில் தருகின்றது.
ராஜாவின் கண்களில் அவளுக்கு தயை கிடைத்தது. நாமும் அபிகாயிலைப் போல பாதை மாறி செல்வோரை பாதகத்திலிருந்து விடுவிக்கும் நற்குணசாலிகளாக வாழ்வோம். அப்படிப்பட்ட பார்ப்போற்றும் வாழ்வு வாழ ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவாராக. ஆமேன். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 79வது பாடலை பாடுவோம். இயேசுவே உம்மை சிந்தித்தாள். 79வது ஞான பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புத்தி உள்ளவர்களாய் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கென்று கர்த்தர் திருச்சபையிலே தந்திருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதரிகளுக்காக, அருமையான பெண்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர்களாய், தேசத்தை கட்டி எழுப்புகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு தேபோராளாக தேசத்திற்கு ஆசீர்வாதமாக ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து வாழ கர்த்தர் பலப்படுத்தும். ஒரு மரியாளை போல ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்து தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். குடும்பங்களை சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்பும். பிரிவினைகளும் பிளவுகளும் குடும்பத்தை விட்டு நீங்கி ஒவ்வொரு குடும்பங்களும் அன்பினால் இணைக்கப்பட இந்த லெந்து காலங்களிலும் கல்வாரியினுடைய அன்பு குடும்பத்தினுடைய உறவுகளை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எங்களுடைய இருதயத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலும் குடும்பங்கள் விசுவாசத்திலும் ஜெப வாழ்க்கையிலும் பலப்படுவதற்கு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ பயம் பக்தி ஒவ்வொரு குடும்பத்திலும் பெருகத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆலய வாஞ்சை அற்றவர்களாய், தேவ சமூகத்திற்கு விலகினவர்களாய்,
தூரம் போன ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறுபடியுமாய் தெய்வ சமூகத்திலே கூட்டி சேர்க்க, பின் மாற்றங்கள் நீங்கி போக கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்திற்காய் ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெய்வீக சமாதானத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உலகம் முழுவதிலும் தேவனுடைய கரம் தங்கியிருக்கட்டும். இந்த நாட்களிலும் வளைகுடா பகுதிகளிலே காணப்படுகிற யுத்தத்தின் மேகங்கள் அகன்று சமாதானம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. தேவன் தாமே ஒவ்வொரு தேசங்களுடைய தலைவர்களுடைய உள்ளத்திலும் பேசி சமாதானத்தை அருளிச்சே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே சமாதான பிரபு, சமாதானத்தின் காரணர். இந்த யுத்தத்தின் மூலமாக தங்களுடைய குடும்பத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். நீரே தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். இனிமேலும் யுத்தங்கள் தேசங்களுக்கு இடையிலே பெருகாதுபடிக்கு கர்த்தர் அமைதலை ஏற்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. சமாதான கருவிகளாய் அநேகர் எழும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்தினுடைய பாதையிலே கர்த்தருக்காக அர்ப்பணிப்போடு முன்னிருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுடைய பாதுகாப்பிற்காக அதிகமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் பாதுகாத்து கொள்ளட்டும். அரணாய் அடைக்கலமாய் கோட்டையாய் இருந்து ஊழியங்கள் தொடர்ந்தும் வளர கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மிஷனரி தரிசனம் உள்ள திருச்சபையாக நாங்கள் செயல்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். எங்களுடைய பேராயத்தினுடைய எல்லா தலைவர்கள், அன்பிற்குரிய பேராயர் மற்றெல்லாரோடும் நிறைவான கிருபை தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் நம்முடைய கரத்தின் கருவியாக எடுத்து பயன்படுத்தும். தேசத்தின் தலைவர்களையும் ஆளுகை செய்கிற அதிகாரிகளையும் இந்த கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை நீதியாய் நேர்மையாய் பணிவிடையை ஆற்ற பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அநீதிகள் ஒழிந்து அக்கிரமங்கள் தணிந்து தேசத்திலே மகிழ்ச்சி பெருகத்தக்கதாய், நீதி பெருகத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அநீதியான ஆட்சியாளர்கள் அகற்றப்பட, தெய்வ பயமுள்ளவர்கள் கரங்களிலே அதிகாரமும் பொறுப்பும் ஆளுகையும் தரப்பட ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தேவை உள்ளவர்களை கர்த்தர் நினைந்தருளும். குடும்பங்களின் தேவைகளை கர்த்தர் சந்தியும். படிக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளும். இந்த தேர்வு காலங்களிலே நீரே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்த நாங்கள் ஜெபிக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இதே தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜெயத்தை தந்து எதிர்காலங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். வேலைகளை செய்கிறவர்கள், தொழில் காரியங்களை கவனிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். ஆசீர்வதி. ஆண்டவர் தாமே தாராளமான மழையை தந்து விவசாய நிலங்கள் செழிக்கத்தக்கதாய், விவசாயிகளுடைய நல்ல வாழ்வு பெருகத்தக்கதாய் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காகவும் சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்தும். ஏற்ற நாட்களிலே விடுமுறைக்கு ஒரு வருகிற வரைக்கும் உடைய கிருபையின் பிரசன்னம் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல காரியங்களை கர்த்தர் கட்டளையிட்டு, திருமண காரியங்களை கைக்கூடி வர பண்ணி, குழந்தை பாக்கியங்களை கொடுத்து, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை காண கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகளை தந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிப்பீராக. ஏழ்மைகள், வறுமை, கடன் பாரங்கள் நீங்கி குடும்பத்திலே ஒரு பெருக்கத்தினுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். உங்களுடைய திருக்கரங்களிலே எங்களையே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.